போற்றப்படும் உன்னத நூலாகும். இதனை ஏற்றியவர் வான்புகழ் கொண்ட திருவள்ளுவர். இந்நூல் ஈரடி வெண்பாக்களால் ஆனது. மொத்தம் 1330 குறள்பாக்கவே கொண்ட இது அறம், பொருள், இன்பம் என முப்பால்களாக பிரிக்கப்பட்டு 7 சீர்களில் விளங்குகிறது. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் திருக்குறள் அதிகாரம் கல்வி. ஒரு மனிதனை முழுமையாக்குவது அவன் கற்கும் கல்வி. கற்க கசடற என தொடங்கும் இந்த அதிகாரம் எப்படி கற்க வேண்டும், எவற்றை கற்க வேண்டும், கற்றபின் எப்படி நடக்க வேண்டும் என அழகாக விளக்குகிறது. அழியாத செல்வம் கல்வியே என்பதை பறைசாற்றும் இவ்வடிகாரத்தில் இருந்து குறள்களை கேட்போம். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் பிற்கு. கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். தாமின் கூறுவது உலகின் புறக்கண்டு காமுவர் கற்றறிந்தார். கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு நாடல்ல மற்றையவை. நன்றி.